நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் ஜோசுவா டிவியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு வேத வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் எந்தன் வாழ்வை மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் எந்தன் வாழ்வை மறவாதவர். துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. மனஆழம் நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மனஆழம் நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே, உமக்கே, துதியும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, புகழ் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, புகழ் உமக்கே, கனமும் மேன்மையும் ஒருவருக்கே. அல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் ஒரு காரியத்தை தியானிக்கும்படியாக இடத்துல கூடியிருக்கிறோம். வேத வசனம் 2 சாமுவேல் 16வது அதிகாரம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம். இதில் 5வது வசனம் முதல் 13வது வசனம் வரை ஒரு சிறிய சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 13வது வசனம் வரை இருக்கிற ஒரு சம்பவம். இந்த காரியம் அநேகம் நிலையில் நம்ம சிறு வயது முதல் சண்டே ஸ்கூலில் அப்படி அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட தெரிந்த வேத வசனம் தான். அதை இன்றைக்கு நம்ம வாசித்து அதில் உள்ள காரியத்தை, ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எல்லாரும் வயது திருப்பிக் கொள்ளுங்கள். 5வது வசனம் முதல் எல்லா வசனங்களையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அதனால் சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் முழுவதுமாக அதை வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல தாவீது ராஜா அவருடைய சொந்த குமாரனான அப்சலோமினால் அவருக்கு பயந்து வனாந்தரமான மலைகளான இடங்களில் ஓடி ஒளிந்து ஓடி போய் ஒரு கூட்ட ஜனங்களோடு கூட ஓடி ஒளிகிற அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். தன்னுடைய சொந்த குமாரனுக்கு பயந்து ஓடி போய் இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொந்த குமாரன் ஒரு தகப்பனை பிடிக்கிறதுக்கு வகை தேடும்போது தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு பயந்து மலைகளில் அந்த வயதான நேரத்தில் ஓடி போகிற அந்த நேரத்தில் இருதயம் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி தானே? மிகுந்த சோதனை, மிகுந்த கஷ்டங்கள், சொந்த பிள்ளையே தன்னை கொல்ல வருவான்னு சொல்லி பயந்து ஓடுகிற அந்த நேரம் மிகுந்த வேதனையை தாவீது ராஜாவுக்கு கொடுத்துருக்கும். இன்றைக்கு இந்த காரியங்களை நம்ம ஒவ்வொரு வசனமாக வாசிக்க போகிறோம், அதை தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கோபம் எப்போல்லாம் வரும் அப்படின்னு சொன்னால், எப்போல்லாம் நம்ம ரொம்ப வருத்தமாக இருக்கோமோ, பலவீனமாக இருக்கோமோ, நம்முடைய சரீரமோ நம்முடைய இருதயமோ பலவீனமாக இருக்கிற நேரத்தில் அதிகமாக கோபத்தை வெளிப்படுத்துவோம். நம்மளால் எதுவும் இயலாத நேரத்தில் கோபத்தை வெளிப்படுத்துவோம். துக்கமான நேரத்தில் சில நேரங்களில் கோபத்தை வெளிப்படுத்துவோம். இருதயம் மிகுந்த வியாகுலத்தில் இருக்கும்போது கோபத்தை வெளிப்படுத்துவோம். இந்த இடத்துல தாவீது ராஜா தன்னுடைய சொந்த குமாரனால் துரத்தப்பட்டு போகிற இந்த நேரத்தில் மிகுந்த வேதனையோடு போய்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த இடத்துல சவுல், தாவீதுக்கு முன்பாக ராஜாவாக இருந்த சவுலுடைய வம்சாவளியில் வந்த இந்த 5வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேரில் ஒரு மனுஷன் அந்த இடத்துல அவரை பார்க்குறார். இவர் தன்னுடைய பிள்ளைக்கு பயந்து, தன்னுடைய சொந்த குமாரனுக்கு பயந்து இப்படி ஓடி வருகிறது அந்த மனுஷனுக்கு தெரியும். அந்த மனுஷன் பார்த்த உடனே இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா 6வது வசனத்தில், சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீதின் ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். அந்த மனுஷன் தாவீதின் மேலும் தாவீதோடு கூட வருகிற பலசாலிகளான மனுஷர்கள் மேலும் கற்களை எறிந்ததோடு மட்டும் இல்லை, 7வது வசனத்தில், சீமேயும் அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகி அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சவுலிடத்திலிருந்து ராஜ்யபாரத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருந்தார். இந்த மனுஷன் என்ன சொல்கிறான், சவுலிடத்திலிருந்து நீ ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டதுனால சவுளுடைய குடும்பத்தின் மேலே இருந்த இரத்த பழி உன் மேலே சுமந்துருச்சு. இரத்த பழி உன் மேலே சுமந்ததுனால உன்னுடைய சாபத்தினால இன்றைக்கு உன்னுடைய பையன் உன்னை துரத்துறான், அவன் ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொண்டான், உன்னுடைய ராஜ்யபாரத்தை பிடுங்கிட்டான்னு சொல்லி தன்னுடைய சொந்த பிரச்சனையை, தன்னுடைய சொந்த இருதயத்தினுடைய வியாகுலத்தை தூசிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கு சரி, இந்த காரியத்தில் இப்படி தூசிச்சுட்டு வருகிற வேலையில் அதுக்கப்புறம் அவங்களோடு கூட வந்த பலசாலியான மனுஷரில் ஒருத்தர் கேட்குறார்,
செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி கேட்குறாரு. அவர் அந்த நேரத்தில் கேட்குற வசனம் 9வது வசனத்தில், அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் எப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அப்படியே வாசிக்கும்போது 11, 12, 13வது வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தில் சொல்கிறான், தாவீது சொல்கிறாரு, மறுபடியும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என்னை பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். மறுபடியும் 13வது வசனத்தில், அப்படியே தாவீதும் அவனுடைய மனுஷரும் வழியை நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூசித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான். இந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு. தாவீது ஏற்கனவே மிகுந்த வேதனையில் போய் கொண்டிருக்கிறாரு. வேதனையில் போய் கொண்டிருக்கும்போது ஒரு மனுஷன் எதிர்பட்டு என்ன சொல்கிறான், உன்னுடைய இந்த காரியத்துக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ செஞ்ச காரியத்தினால தான் ஆண்டோடைய சாபம் உன் மேலே வந்திருக்கு, நீ இன்றைக்கு அனுபவிக்க உனக்கு தேவைதான், நீ சவுளுடைய ராஜ்யபாரத்தை பிடுங்கின, இன்றைக்கு உன்னுடைய ராஜ்யபாரத்தை உன்னுடைய மகன் பிடுங்கிட்டான்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பேசுகிறான். ஏற்கனவே வேதனையில் இருக்கிற ஒரு மனுஷனை வந்து மறுபடியும் காயப்படுத்துறது மாதிரி பேசுகிறான். மிகுந்த வேதனை உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறான். அப்போது நீங்கள் சொல்லுங்கள், சாதாரணமாக நம்முடைய சூழ்நிலைகளில் இப்படி யாராவது பேசினா நம்ம என்ன செய்வோம்? நம்ம சாதாரணமாக ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது யாராவது வந்து மறுபடியும் நம்மளை தொந்தரவு பண்ணால் கண்டிப்பாக கோபம் வந்துடும். கோபத்தில் ஏதாவது பேசிடுவோம். சில நேரங்களில் சின்ன பிள்ளைங்க ஏதாவது மறுபடியும் தொல்லை பண்ணால் நம்ம வந்து மறுபடியும் என்ன செஞ்சிடறோம், அடிக்க கூட செஞ்சிடறோம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அந்த சவுளுடைய கோத்திரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து அதிகமாக பேசி கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் கூட தாவீது நினச்சிருந்தா அவங்க கூட இருக்கிற அந்த பலவான்கள்லாம் இருந்தாங்க. அப்போ நினச்சிருந்தா கூட அந்த மனுஷனை நினச்சிருந்தா கொன்று போட்டிருக்க முடியும், அந்த மனுஷனை கொன்று போட்டிருக்க முடியும். ஆனால் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் கூட இவன் இவ்வளவு தூரம் அவங்கள வருத்தப்படுத்தும் போது கூட தன்னுடைய இருதயத்தில் இருந்து ஒரு கோபமோ எரிச்சலோ வேதனையோ அவர் வெளிப்படுத்தவே இல்லை. இது மிகவும் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. எப்படி இப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும்? சாதாரணமாகவே நம்மளால் இருக்க முடியலையே. இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தாவீது, அவர் எப்படி ஒரு மனுஷன் இப்படி தூசித்து கொண்டு பின்னாடி அவர் இவ்வளவு நல்லபடியாக மனதில் நினைக்கும் போது கூட 11வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அவன் தூசி 10வது வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு சொன்னார், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று எப்படி கேட்கிறவன் யார் என்றார். ஆண்டவர் அனுமதிக்கலைன்னா அவன் என்னை தூசிக்க முடியாதுங்கிற பயங்கரமான ஒரு திட நம்பிக்கை. அந்த நேரத்தில் கூட அவ்வளோ மிக பொறுமையாக இருக்கிற தாவீதை நம்ம பார்க்குறோம். எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலை, அந்த நேரத்தில் கூட மிகுந்த பொறுமையாக தனக்கு கஷ்டத்தை அனுமதிக்கிறது ஆண்டவர் தான். ஆண்டவர் அனுமதிக்கலைன்னா இந்த சம்பவம் கூட நடக்க முடியாதுங்கிறத மிக தெளிவாக சொல்லி அவனுடைய வார்த்தைகளை காதிலே வாங்காமல் தாவீது போய்கிட்டே இருக்கிறார். அப்போவும் அவன் மறுபடியும் அதிகமாக கல்லை எறிந்து மண்ணை தூக்கி வீசி மறுபடியும் அந்த சாபமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே பின்னாடி வரான். அப்போவும் கூட வர மனுஷங்கள்கிட்ட அவனை கொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. 12வது வசனத்தில் 11வது வசனத்தில் சொல்கிறாரு, என்னுடைய சொந்த குமாரனே என்னை பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் இப்படி பேசுகிறதுல ஏமாத்திரம், அவன் அதற்கு அதிகமாக தான் செய்வான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அதை பேசிக்கொண்டு அவர் போகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த காரியத்தை நம்ம ஏன் இன்றைக்கு தியானிக்கிறோம் அப்படின்னா,
நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது சில நேரங்களில் நம்ம கோபத்தில் சில காரியங்களை செய்து விடுகிறோம். நம்முடைய உறவினர்களோடு இல்லைன்னா நமக்கு சில நேரங்களில் பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத நபர்கள்ட்ட கூட நம்ம கோபத்தை வெளிக்காட்டுகிற காரியம் உண்டு. அதிகமாக கோபப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஏதாவது பிரச்சனையில் இருக்கும்போது வேறு யாராவது வந்து நம்ம இடத்துல பேசினா நம்மளால் சாதாரணமாக பேசவே முடியறதில்லை. சாதாரண மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். நமக்கு அப்படி தான் நம்முடைய இருதயம் அப்படி தான் இருக்குது. ஆனால் தாவீது எப்படி இவ்வளவு மனரம்யமாக அமைதியோடு நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து யோசித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சில சின்ன காரியங்களை வெளிப்படுத்தினார். சில முக்கியமான காரியங்களை. தாவீது எப்போதும் ஆண்டவரை துதிக்கிறவராக இருந்தார். எப்போதும் ஆண்டவரை துதிக்கிறவராக இருந்தார். எபேசியர் 6வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் ஒரு நிமிஷம். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இந்த வசனம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த காரியத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வசனத்தை நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா, அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் போகிற தாவீது கூட அவர் எந்த காரியத்தையும் அவருடைய பிரச்சனையையும் துதிப்பதன் மூலமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி வேண்டுதல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க மூலமாக அவருடைய ஆவியில் ஜெபம் பண்ணி அதனால் மிகுந்த மன உறுதி அவருடைய இருதயத்தில் இருந்தது. அந்த மனுஷன் சொல்கிறான் இதோட முடிஞ்சதுன்னு சொல்லி. இன்றைக்கு நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் கூட நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நம்முடைய போராட்டங்களை பார்த்து, நம்முடைய சிறிய விழுதல்களை பார்த்து, அல்ல ஆவிக்குரிய சில விழுதல்களையோ அல்ல ஆவிக்குரிய போராட்டங்களையோ பார்த்து சில நேரங்களில் நம்மளை நையாண்டி பண்ணலாம், நம்மளை தூசிக்கலாம், நம்மளை திரும்பி வந்து நீ அன்றைக்கு நீ செய்த காரியம்தான் உனக்கு பின்னாடி வந்திருக்குது, நீ செய்த பாவம் தான் உனக்கு இதெல்லாம் பண்ணிருக்கு, நீ நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும்படி பேசலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்முடைய வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சிலர் பேசினாலும் எதிரான பேச்சு நெகட்டிவாக உன்னுடைய ராஜ்யபாரம் போயிடுச்சுன்னு சொல்லி அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவீதுடைய இருதயத்தில் எந்த கலக்கமும் இல்லை. என்னுடைய சொந்த குமாரனே என்னை துரத்துறான், இவனும் துரத்துறான், அதனால் இது சாதாரணமான காரியம் அப்படிங்கிறத அவ்வளோ எளிதாக எடுத்துக்கொண்டார். அதற்கு காரணம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுத்த திட நம்பிக்கை. அந்த 12வது வசனத்திலேயே அவர் சொல்லியிருந்ததை நம்ம பார்த்தோம். 2 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் அந்த 12வது வசனத்திலேயே ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படின்னா தாவீதுடைய இருதயத்தில் ஆண்டவர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்படிங்கிற ஒரு தெளிவான காரியம் அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ கிடைக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கொஞ்ச நாள் கழித்து கிடைக்கலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை. இந்த திட நம்பிக்கை ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். சாதாரண மனுஷன் நம்ம பொறுமையாக இருக்க நினச்சா கூட நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நமக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்குற திட நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் நம்மளும் தாவீதை போல மிகவும் பொறுமையுள்ளவர்களாக இருக்க முடியும். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, இன்றைக்கு நான் இருக்கிற இந்த சூழ்நிலை, இன்றைக்கு நான் கடந்து போகிற இந்த கசப்பான அனுபவம், இன்றைக்கு நான் போய் கொண்டிருக்கிற இந்த வழி கண்டிப்பாக மாறும். நான் நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளோட வழி, ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போகிற வழி, இது எனக்கு கண்டிப்பாக ஒரு நன்மையை பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு திட நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த திட நம்பிக்கை தான் நம்முடைய இருதயத்தை பொறுமையாகவும் ஆண்டவருக்கு பிரியமானபடியும் நடக்க வைக்கிறது.
அப்படி இல்லைன்னா தாவீது அந்த சூழ்நிலையில் அந்த மனுஷனை கொல்லக்கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் மிகுந்த பொறுமையாக ஆண்டவர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்படிங்கிற தெளிவில் ஆண்டவர் அந்த தாவீது இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட அநேக கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, அநேக பாடுகளோடு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக துயரங்கள் வழியாக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் மேலே இருக்கிற திட நம்பிக்கை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். அநேகம் பேர் நம்மளை சூழ்ந்திருக்கிறவங்கெல்லாம் எதிராய் பேசலாம். இது இனிமேல் அவ்வளோதான், உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோதான், இனிமேல் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, திருப்பி பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம நம்ப வேண்டியது மனிதர்களை அல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய தகப்பனை நம்ம நம்பும்போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அந்த திட நம்பிக்கையை தரும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கும் தாவீதை போலவே அந்த நம்ம எதிர்பேசுகிற மனிதர்களையோ மற்றவர்களையோ பார்க்காம ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கறதுக்கு நம்முடைய இருதயத்தை திறப்புவார். அப்போது நம்ம கண்டிப்பாக எப்படி தாவீது மறுபடியும் அவருடைய ராஜ்யத்தை திருப்பி கொண்டாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக பிரச்சனைகள் மூலம் நம்ம போய் கொண்டிருக்க இந்த வேளையில் நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது, ஆண்டோடைய நம்பிக்கையோடு விசுவாசத்தை அறிக்கையிட்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நாளில் ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் நம்மையும் மறுபடியும் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள செய்வார். ஆண்டவருக்கு முன்பாக திடமனதாய் காத்திருங்கள், பொறுமையாக காத்திருங்கள். மனுஷருடைய காரியங்களை அல்ல, மற்ற எல்லா மனிதருடைய தூசணைகள் எல்லாம் காதில் வாங்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து திடமனதாக இருக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த நல்ல வேத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்களை முன்னேற்றத்திலே எங்களை முன்னேறி செல்ல அழைக்கிறபடினால உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய சுபாவங்கள் மாற வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை நீர் உருவாக்குகிறீர். ஆண்டவரே, அநேக கஷ்டங்கள் மூலமாக துயரங்கள் மூலமாக நீர் எங்களுடைய இருதயத்தை உம்மை போல மாற்றுகிறீர். ஆண்டவரே, அன்றைக்கு இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரே இயேசு ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் ஆண்டவரே கட்டளைகளை கை கொண்டு அந்த தாவீது அவருடைய இருதயத்தில் இவ்வளவு தெளிவாக சமாதானத்தோடு பொறுமையோடு அந்த சூழ்நிலைகளை கையாண்டதை நம்ம பார்த்தோம். அப்பா, இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய எல்லா விதமான நம்பிக்கை நம்மளிடத்தில் இருக்கிறது. ஆவியானுடைய துணை நம்மிடத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு அநேக கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தாவீதை போல தன்னுடைய இருதயத்தில் மன உறுதியாக மன ரம்யமாக இருக்கிறதற்கு ஆண்டவரே, கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து போகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே மனிதர்களுடைய தூஷணங்களையும் மனிதனுடைய காரியங்களையும் அவனுடைய பொல்லாத ஆண்டவரே சாபங்களையும் கேட்டு சோர்ந்து போய்விடாதபடி உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கவும். உம்மையே நோக்கி பார்த்து தாவீது எப்படி தன்னுடைய எல்லா ராஜ்யத்தையும் திருப்பி கொண்டாரோ அதே போல ஆண்டவரே, நாங்களும் உம்மையே நோக்கி பார்த்து எங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளிலையும் உம்மை மாத்திரம் பார்த்து எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படியான கிருபையையும் சத்துவத்தையும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த பேசின வசனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் திடப்படுத்தும். எங்களுடைய சுபாவங்கள் மாறட்டும். ஆண்டவரே, கஷ்டங்களோடு கூட போனாலும் எங்களுடைய இருதயத்தில் அன்பு வெளிப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாயிலிருந்து தூசண வார்த்தை புறப்படக்கூடாது. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு விரோதமான தீங்கு ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து புறப்படக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் திடமனதோடு காத்திருக்கவும் பொறுமையாக இருக்கவும் நீர் உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர்களையும் அப்படியே ஆசீர்வதியும், திருப்பிக் கொள்ள செய்யும், நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.